ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்கோம்னா பர்வதமலைக்கு வந்திருக்கோம். இப்போ தான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இங்கே சாமி கும்பிட்டுட்டு இதுக்கு மேலே ஸ்டெப்ஸ் ஏறலாம், ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்கும். வாங்க அப்படியே போக போக கண்டினியூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1250 படி இருக்குது. அதை ஏறி கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்து பொதுவாக சொல்கிறது வந்து 1250. இங்கே இருக்க குறிப்புகள் சொல்கிறது எப்படின்னா 1286 படிக்கட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க குறிப்புகள் சொல்லுதுன்னு சொல்லிட்டு மக்கள் சொல்கிறாங்க. நோட் பண்ணுங்கப்பா. பார்ப்போம். அதை நம்ம இங்கே கவுண்ட்ஸை வந்து சைட்லேயே போட்டிருப்பாங்க. போக போக பார்த்தோம் அப்படின்னா தெரியும். தங்கப்பாண்டி வேற ஒரு மாதிரி டெரராக உட்காந்துருக்காரு, ஏன்னு தெரில. கிங் ஸ்டார்ஸ் அசம்பல். ஆக்சுவலாக பர்வதமலையில் நிறைய குச்சி எதுக்குன்னா நிறைய குரங்குங்க, ஏகப்பட்ட குரங்குங்க வந்து இங்கே ரொம்ப மோசமாக வந்து அட்டாக்லாம் பண்ணோம். இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன். ஸோ அதனால் இவங்கெல்லாம் புதுசு. தங்கப்பாண்டி, அதுக்கப்புறம் இவன் வந்து சந்துரு, இவன் வந்து மணிகண்டன், மைனர் குஞ்சு. நிலைமை இதோட ஸ்டெப்ஸும் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே பாறையாக இருக்க ஒரு வழியில் போகணும். அதாவது பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் டயர்டாகி கால் வலி வந்து 10 வாட்டி உட்காந்துருப்போம். நடுவில் தண்ணி கேன்லாம் பத்தவே மாட்டுது. வச்சே வாமிட் பண்ண வச்சுட்டான். சிரிக்காதீங்க யாரும் ஏறும்போது, சிரிச்சு வாமிட் எடுக்க வைக்கிறாங்க. அதாவது பார்த்துட்டிங்கன்னா இந்த பர்வதமலையோட படிக்கட்டுகள் மொத்தமாக முடிஞ்சிச்சு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1700 எவ்வளோனா சரி, ஏதோ ஒன்று தப்பா சொன்னேன். ஆக்சுவலாக வந்து 1260. நான் 20 எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன். அது தப்பா சொல்றான் எல்லாத்தையும். இவர்தான், இவருக்கு இதான் வேலை. ஆக்சுவலாக அங்கேருந்து மேலே ஏறி வந்து ஒரு மாதிரி பாறை நல்லா படுக்கிற மாதிரி இருக்குன்னு இங்கே வந்து படுத்துன்னு இருக்கோம். படிக்கட்டு செம்ம மோசமாக இருந்தது, என்னன்னு தெரியல, செம்மையா வலி. அதனால ஜீன் போட்டிருந்ததை கழட்டிட்டு ட்ராக். அடுத்த குரங்கு இந்த இடத்துல நிறைய குரங்கு இருக்கும். அந்த குரங்குக்கெல்லாம் பெரிய குரங்கு இந்த குரங்கு. தங்கப்பாண்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசுறத குறைச்சிக்கிட்டே வராது. மேலே போயிட்டு வரும்போது பேசுவாரான்னு பார்ப்போம். வந்ததுலேருந்து ஒரு வார்த்தை கூட பேசல தங்கப்பாண்டி. என்ன பேசுவீங்க? குரங்குகள் பல விதம், அது இது ஒரு விதம். ஆமா, குரங்குகள் பலவிதம், அதில் இது ஒரு விதம். காடுகளை பாருங்க, காடுகளை பார்த்து நிறைய காடுகள் நிற்கிறோம். ஊர்ல வந்து எனர்ஜி இல்லைன்றதுனால மரம் வளர்ப்போம், மழை பெறுவோன்ற மாதிரி காடுகளை வந்து வெட்டாதீங்க. ஐபிஎல் தான் பார்க்கணும், அவன் தான் மரம் வைப்பான். ஐபிஎல் பார்க்கணுமா? அதாவது பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு மேலே தான் பெரிய அட்வென்ச்சரே இருக்குது. இது வரைக்கும் தாண்டி வந்தது எல்லாமே வந்து சும்மா ஒரு சிம்பிள், அந்த எப்படி சொல்ற ஒரு மாதிரி சிம்பிளான ஒரு இது. இதெல்லாம் ட்ரெய்லர் தான். இதுக்கு மேலே தான் மெயின் பிக்சர் இருக்கு. சொல்லிட்டேனே, நான் கரெக்டாக தான் சொன்னேன். இட்ஸ் ஜஸ்ட் பிகினிங்னு. இன்னும் கால்வாசி கூட ஏறல. இந்த மேலே நிறைய போனோம். ஆனால் அதுக்குள்ளே நாங்கள்லாம் காலி. வரவங்க மினிமம் பர் பர்சனுக்கு 4 liters வாட்டர் கம்பல்சரி. ஏன்னா எங்களுக்கு தண்ணியே பத்தலை. திரும்பி போய் மேலே போய் வாங்கணும். மேலே இன்னும் கடை இருக்கா இல்லையான்னு தெரில, அதுவுமே செக் பண்ணணும். அதான் மேலே போய் பார்த்தா தான் தெரியும். ஒரு ஆளுக்கு 4 லிட்டர் தான் எடுத்துட்டு வந்தோம், அதுவே பத்தல. 4 லிட்டர் எடுத்துட்டு வந்தே இப்போ பத்தலை. இல்லடா 2 லிட்டர் கணக்கு பண்ணி. ஆமா, ஒரு ஆளுக்கு 2 லிட்டர் கணக்கு பண்ணி எடுத்துன்னு வந்தோம், அது பத்தலை. அதே மாதிரி வர வழியில வந்து ஹெவியான வாமிட் வந்துச்சு. அது காரணமும் இந்த நாய் தான். சும்மா இல்லாம சிரிக்க வைக்கிறேன்ற பேர்ல வாந்தி எடுக்க வச்சிட்டான் சாப்பிட்டதெல்லாம். அதாவது பாத்துட்டீங்கன்னா சாப்பாடுகள் வந்து சரியில்லை. நீங்க வரும்போது வந்து லைட் டிஃபன் அந்த மாதிரி கொஞ்சம் சாப்பாடுகள்லாம் இல்ல, சாப்பிட்டது தோசை சாப்பிட்டோம் காலையில. அவங்க வந்து எங்களை ஏமாத்திட்டாங்க. இது சட்னி அரைச்சாங்க, சட்னி அரைச்ச இதை கூட தேய்க்காத இதுலயே அரைச்சு கொடுத்துட்டாங்க. அதை நினைச்சு எனக்கு வாமிட் வந்துச்சா என்னன்னு தெரியல. ஆமாண்டா, யாரும் இந்த பர்வதமலை உள்ள வரும்போது லெஃப்ட் சைடு முனையிலேயே ஒரு கடை இருக்கும், அந்த கடைக்கு மட்டும் யாரும் போயிடாதீங்க. ஒழுங்கா செய்யாம பழசா கொடுக்குறாங்க, அதனால யாருக்கும் நல்லது இல்லை. என்னடா பஸ் டிரைவர் நேத்து, ஆனா இது ஏறும் போது அவர் ஓட்டுனது ஒன்றும் பெருசா தெரியல. அவர் அங்கங்க கட்டடிச்சாரு, லாரிக்குள்ள எத்தனை போய் விட்டுருப்பாரு, முன்னாடி போன டெம்போ தூக்கி இருப்பாரு. அதே மாதிரி லைக் அது என்ன பஸ்? கவர்மெண்ட் பஸ். எனக்கு தெரிஞ்சு நேத்து இன்னைக்கு ஏறதோட நேத்து வந்ததுதான். கவர்மெண்ட் பஸ் டிரைவர்ஸ் எல்லாருமே நைட்ல வரும்போது கொஞ்சமாவது பிரேக்ல காலை அழுத்தி டேர்னிங்லாம் திருப்புங்க. உங்க இஷ்டத்துக்கு ஸ்க்ளட்சை பிடிச்சிட்டு ஆக்சிலேட்டர்ல இருந்து காலே எடுக்கிறது கிடையாது. ஸ்க்ளட்சை விட்டுறீங்க, ஆக்சிலேட்டர் காலை வச்ச மாதிரி. பாவம் அவங்கள யாரோ தொலைஞ்சிட்டாங்க போல, அதனால தேடிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஏறி வந்துட்டு இருக்காங்க. நாங்களும் அப்படியே போக போக கண்டினியூ பண்றோம். பஸ் டிரைவர்ஸ் எல்லாம் ஒழுங்கா வண்டி ஓட்டுங்க, நாங்க வந்து டேக் பண்ணி போடுறோம். இதுல ஒழுங்கா ஓட்டாத. அதாவது பாத்துட்டீங்கன்னா நாங்க ஃபோக்கஸ் செய்யணும். அதாவது இங்கேதான் இதுக்கு இந்த மலை
கோயில் வந்து பக்கத்துல இருக்கு. இன்னும் தோ தான் 2 கிலோமீட்டர் பார்த்தவங்களுக்கு புரியும். அதாவது 2 கிலோமீட்டர்னு சொல்றாங்க. அதான் இந்த பாதை பாத்தீங்கன்னா வந்து காட்டு பாதை பாத்தீங்கன்னா வந்து ஒரு 300 மீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டு பாதை தானே சொல்லுவாங்க. இந்த வந்து அதாவது கல்லு இந்த பாதைகள் இது குச்சி ஒரு பெரிய பாடா இருக்குது. குச்சி இல்லைன்னா இவன மாதிரி குரங்கு வந்துருது. இவன் வாழ்க்கை ஃபுல்லா இருந்து பக்கத்துலயே இருந்து டிஸ்டர்ப் பண்றான், அதுங்க வர வழியில டிஸ்டர்ப் பண்ணுது, அவ்வளவுதான் வித்தியாசம். பேப்பர் அப்படி போடாதடா. என்னது நான் போடல. அதாவது பாத்துட்டீங்கன்னா வந்து தங்கபாண்டினா பொண்ணா இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்தேன் நானு. அதாவது சாப்பிட்டேன் ப்ரோ. இங்க வர இடத்துல வந்து பேப்பர்ஸ் எதையும் கீழே போடாதீங்க. கீழே இருந்து வரும்போதே நீங்க பிளாஸ்டிக் கவர்ஸோ இல்ல பிளாஸ்டிக் பாட்டில்ஸோ எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதுல ஒரு டோக்கன் ஒட்டி ஒரு பாட்டிலுக்கு லைக் ஆமா ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லி கொடுத்துடுறாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. பாட்டிலுக்கு 10 ரூபா புரிஞ்சவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இருக்க எல்லா பிளாஸ்டிக் பொருட்ஸுமே 10 ரூபா டேக் ஒட்டி கொடுத்துட்றாங்க. ரிட்டன் நீங்க கீழே போகும்போது அந்த பிளாஸ்டிக்ஸ் அந்த டோக்கனை நீங்க அங்க காமிச்சீங்கன்னா அந்த 10 ரூபாயை உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. ஸோ அதுவுமே வந்து யாருமே பிளாஸ்டிக் வந்து இடத்துல போடக்கூடாதுன்னு இருக்காங்க. ஆமா அதனால தங்கபாண்டி தான் கொஞ்சம் தெரியாம போட்டாரு, மன்னிச்சிருங்க அவரை. நான் இது வரைக்கும் போடல. போட்டீங்களே, கையில வச்சிருக்கீங்க, கையெழுத்து காட்டுங்க. வீடியோ ப்ரூஃபோட கையெழுத்து காட்டி அதோ போட்டாரு பாருங்க. தங்கபாண்டி வீடியோல இருக்கும் போதே இப்படி கீழே போட்டாரு. புடிங்க ப்ரோ, பாக்கெட்ல வச்சுக்கோங்க ப்ரோ. பாக்கெட்ல எடுத்துக்கிறேன், போடல கீழே முடிச்சதாங்க. தங்கபாண்டி அப்போ நத்திங். அதாவது பாத்துட்டீங்கன்னா வந்து இந்த பாதை வந்து 300 மீட்டர்ன்னு இருக்காங்க. பாதி இதுவும் ஏறி பண்ணலாம் இல்ல அதோட அதிகமா இருக்கும். இவன் வந்து என்ன சொன்னானா, கீழே இருந்து படிக்கட்டு ஏறும் போது 1280 சம்திங் 83 படி இருக்கு அப்படின்னா, நான் சொன்னேன் 1250 படி கிட்ட தாண்டா இருக்கும்னு நான் சொன்னேன். நாங்க ஏறி வந்துட்டு கரெக்டா ஸ்டெப்ஸ் முடியும் போது பாக்குறோம் 1263 ஸ்டெப்ஸ் தான் இருந்துச்சு. இவன் வந்து வழக்கம் போல உருட்டிட்டான். இப்போ வந்து 300 மீட்டர் சொல்றான். பாப்போம். எனக்கு தெரிஞ்சு 300 மீட்டர்னா நாங்க ஆல்ரெடி ஏறி வந்துட்டோம். இல்ல அவ்வளவு இருக்காது. இல்ல 300 மீட்டர்லாம் ஏறிட்டோம். கண்டிப்பா 300 மீட்டர் ஏறிடுவோம். பாப்போம். சுத்தி வர மலைய தெரியுதா? ஒரே இதுவா செங்குத்தாவா ஏறுற? போவோம். அதே மாதிரி மணியோட அம்மா அப்பா பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தங்களுக்கான தகவல் வேணாம் தயவு செய்து என்னன்னா, என்னை விட்டு வாங்க வீட்டுல சும்மா ஆண்டியை தாண்டா கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னது ஆண்டியை கரெக்ட் பண்றீங்க?